வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பின் மாப் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்பின் மாப் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அமேசானில் எக்ஸ்விட்டோ பிராண்டோட ஸ்பின் மாப் தான் வாங்கியிருந்தேன். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாங்க. நீங்கள் ஸ்பின் மாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா பொருளுமே நம்ம பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டோம். இப்போ எப்படி ஃபிட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கு கூட செட் பண்ணுறதுக்கான பொருட்களும் இதில் இருக்கும். இப்போது இதில் 2 பக்கெட் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. இந்த ஒயிட் கலர் பக்கெட்டில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம லிக்விட் ஊற்றி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த ட்ரையர் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீலில் கொடுக்கறதுனால எவ்வளோ வேணாலும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கேடே வராதுங்க. இதே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தா சீக்கிரமாக உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த ட்ரையர் உள்ளே வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா இது கழண்டு வராது. இப்போது இந்த 2 பக்கெட்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுட்டு நம்ம கையில் நல்லா இப்படி ஃப்ரெஷ் பண்ணிட்டாலே போதும், இது ஃபிட் ஆயிருங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஸ்பின் மாப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பக்கெட்டாக தான் இருக்கும். அதிலே தண்ணி ஊற்றி அதிலே தொடச்சி அதிலே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தனித்தனியாக கொடுத்தனால. இப்போது இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா 3 பீஸாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டிக்கை ஒன்று மேலே ஒன்றா இப்படி நீங்கள் வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டாலே போதும், இது கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இந்த ஸ்டிக் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எது கூட செட் பண்ணோன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது துடைக்கிறதுக்கான இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா கார்னர்லேயுமே நல்லா ஈஸியாக துடைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கை நல்லா ஃபிட் பண்ணிட்டோம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை இந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி வச்சு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும், அழகாக ஃபிட் ஆயிரும். இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த ஸ்பின் மாப்பில் இருக்கிற இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சூப்பராக ட்ரை பண்ணி கொடுத்துரும். இப்போ வாங்க எப்படி துடைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிக்கை வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு 2 தடவைக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. இதில் நல்ல தண்ணி இருக்கும். இப்போ இதை இந்த ட்ரையரில் வச்சு ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போது தண்ணியில் டிப் பண்ணதுக்கப்புறமா ட்ரையரில் வைக்கும்போது இந்த சைடு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணிடுங்க. அதாவது இந்த கிளாத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே மாப் போடும்போது எல்லா இடம் நல்லா ஈரமாக எல்லா சைடுமே இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் அந்த மாப்பில் வந்துடும். அதாவது அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா அழுக்கு தூசி முடின்னு எது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அதில் ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா பக்கெட்டில் மறுபடியும் ஒரு 2 தடவைக்கு நல்லா டிப் பண்ணிவிட்டு ட்ரையரில் வச்சு நல்லா நல்லா அழுத்தம் கொடுத்து ட்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீடு ஃபுல்லாக மாப் போடும்போது ஃபஸ்ட்டு தொடச்சி அந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வந்துடுங்க. இந்த மாதிரி தொடச்சி பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த ஸ்பின் மாப் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால நல்லா குனிஞ்சு நிமிஞ்சு துடைக்க முடியாது இல்லையா, அவங்க ஈஸியாக துடைச்சிடலாம். அதே மாதிரி பேக் பெயின் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஸ்பின் மாப்பு துடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்பின் மாப்பில் பார்த்திங்கன்னா 2 பக்கெட்டாக தனித்தனியாக கொடுத்துருக்கறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாம் ஒரு தண்ணி ஃபுல்லாகவே நல்லா டிப் பண்ணிவிட்டு இதில் ட்ரை பண்ணுறதுனால அந்த தண்ணி ஃபுல்லாகவே இதில் ட்ரையரில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் இந்த தண்ணி ஃபுல்லாகவே வெளியே விட்டுட்டு புது தண்ணி எடுத்துகிட்டு நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ துடைச்சதுக்கப்புறமே இந்த பக்கெட் அப்படியே நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் இந்த ட்ரையர் மட்டுமே தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி வெளியே போகிறக்கான இது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட்டான தண்ணியும் வெளியே வந்துருச்சு. இது நான் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி வெளியே விடணும்னு அவசியம் இல்லைங்க.
இந்த பக்கெட்டில் கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதில் சில்கான் மாதிரி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணாலே கம்ப்ளீட் தண்ணி வெளியே வந்துடும். இப்போ தண்ணி எல்லாமே ஃபுல்லாக நம்ம வெளியே விட்டதுக்கப்புறம் இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதிகமாக இடம் அடைச்சிக்காது. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம வீடு ஃபுல்லாகவே மாப் போட்டு எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.